லாரன்ஸ், லாரன்ஸ், எனக்கு தூக்கு தண்டனை கிடைச்சா கூட நான் ஏத்துக்க தயார். ஆனா நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற இந்த தண்டனைய என்னால தாங்கிக்க முடியாது. என்ன அனாதையாக்கிடாதீங்க லாரன்ஸ், பிளீஸ். என்ன அனாதையாக்கிடாதீங்க. தீபா, உன்னோடு வாழ்ந்த நாட்கள் காணல் நீரா போச்சு. இனிமே எனக்குன்னு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போறேன். என்ன மன்னிச்சிரு, மறந்துரு. உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன கைவிட்டுறாதீங்க லாரன்ஸ், என்ன கைவிட்டுறாதீங்க லாரன்ஸ், பிளீஸ். ஆண்டவனே வந்தாலும் என் முடிவை மாத்திக்க நான் தயாரா இல்ல. ஐ எம் சாரி. லாரன்ஸ், 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 லாரன்ஸ். தீபா, 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 தீபா. கான்ஸ்டபிள், தீபா மயக்க போயிட்டாங்க. இன்னும் நீங்க இங்கே இருக்கீங்களா? ஸ்ட்ராங் செடேட்டிவ் கொடுத்திருக்கேன், மயக்கம் தெரிஞ்சு காலையில தான் முழிப்பான்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன். சொன்னீங்க, போகணும்னு தான் நினைச்சேன். ஆனா முடியல. முடியலையா? ஏன்னு எனக்கே தெரியல. இன்னமும் இனம் புரியாத பரிவும் பாசமும் தீபா மேல ஏற்பட்டிருக்கு. எப்பவும் அவ பக்கத்திலேயே இருக்கணும், அவளுக்கு பாதுகாப்பா இருக்கணும்னு தோணுது. இப்படிப்பட்ட பரிவும் பாசமும் இவளுடைய வழக்க நடத்துறவருக்கு வரக்கூடாது, இவளோட வாழ்க்கை நடத்துறவருக்கு தான் வரணும். அப்படிப்பட்ட பாக்கியம் தீபாவுக்கும் கிடைக்கல, எனக்கும் கிட்டல. நாங்க ரெண்டு பேருமே அன்புக்காக எங்க அனாதைகள். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கிறதுல தப்பில்ல. அதுவே பிற்காலத்துல பிரிக்க முடியாத பிணப்பை ஏற்படுத்தாம பாத்துக்குங்க. என்ன சொல்லுங்க டாக்டர்? நீங்க வக்கீலுக்கு படிச்சவர், இதுக்கு மேல உங்களுக்கு விளக்கம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். Now you can go. குட் நைட். ராதா, என்னப்பா? ரத்தன கம்பளத்துக்கு ஆர்டர் பண்ணிருந்தியாமே, எடுத்துட்டு வந்திருக்காங்க. வந்து உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. இது வந்துட்டு. ஓகே. Madam, you like it? I don't like it. Madam, get out. என்னப்பா, என்னாச்சு? என்ன சார் பிடிச்சிருக்கான்னு கேட்டேன், கண்ணத்தில் புடி பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஐம் சாரி, என் மகன் ஏதோ ஒரு மூட்ல அப்படி செஞ்சுட்டான்னு நினைக்கிறேன். அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னமாச்சு உனக்கு? கம்பளம் கொண்டு வந்தோன்னு காரணம் இல்லாம கண்ணத்திலேயே அடிச்சேன். இப்ப வந்தவனுக்கு விழுந்தாரே, என் வீட்டுக்காரருக்கு விழுந்திருக்க வேண்டியது. இப்பதான் உன் கோபத்துக்கு காரணம் எனக்கு புரியுது. கோர்ட்ல உன்னை பெத்தவன் எழுத்து வாதாடினாலே உனக்கு பிடிக்காது. இப்போ உன் புருஷனே எழுத்து வாதாடி இருக்கிறானே, உன்னால பொறுத்துக்க முடியல, அப்படித்தானே? என்னை எதிர்த்து வாதாடினது மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சதா? என் கண்ணுக்கு எதிரிலேயே அந்த கொலைகாரி தீபாவை தூக்கிட்டு போனாரே, அது உங்களுக்கு தெரியல? தீபா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. தன்னுடைய கட்சிக்காரிங்கிற முறையில முதலுதவி செஞ்சிருக்கான். இதுல என்னமா தப்பு? அவரு முதலுதவி செய்யறதுக்காக அவளை தூக்கல, அவளை தூக்கறதுக்காகத்தான் முதலுதவியே செஞ்சிருக்காரு. ஏம்மா சின்ன விஷயத்தெல்லாம் பெருசுபடுத்தி மனசை போட்டு அலட்டிக்கிறேன்? எதுப்பா சின்ன விஷயம்? பொண்டாட்டி எதிரிலேயே பூமாலை மாதிரி இன்னொருத்தைய நெஞ்சில் அள்ளி போட்டு போனாரே, அதுவா சின்ன விஷயம்? அவர்தான் அப்படின்னா இன்னொரு பொண்ணை எப்படி தொடலான்னு சொல்லி நீங்களாவது தட்டி கேட்டீங்களா? இப்ப உங்களை நினைச்சதான் எனக்கு பத்திக்கிட்டு வருது. இத பாருமா, இந்த மாதிரி பர்சனல் விஷயங்கள்லாம் புருஷனும் பொண்டாட்டியும் தனியா பேசி தீர்த்துக்கணும். இதுல நான் தலையிடுறது அவ்வளவு நல்லா இருக்காது. எவ்வளவு சொல்லி கேட்காம அவர் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. அவர்கிட்ட நான் போய் வழிய பேச மாட்டேன். அவர் எவகிட்ட வேணாலும் குமாரம் போடட்டும், கூத்தடிக்கட்டும், எனக்கு என்ன வந்துச்சு? நீயே வாதமும் பண்ணிட்ட, நீயே தீர்ப்பு எழுதிட்ட. நாளைக்கே உன்னுடைய தீர்ப்புகள் திருத்தப்படலாம். அப்பா, இப்ப நீங்க இங்க இருந்து போகலாம். ராதா, ப்ளீஸ் டூ வாட் ஐ சே. மறு
லாரன்ஸ்? எப்ப நம்ம திருமண சடங்கெல்லாம் முடியும்னு நான் தவிச்சிட்டு இருந்தேன். தவிச்சிட்டு இருந்தீங்களா? ஏ, அப்பதானே நம்ம சடங்க சீக்கிரம் ஆரம்பிக்க முடியும். இப்பவே இவ்வளவு வெக்கப்பட்டா எப்படி? இன்னும் எவ்வளவோ கதைகள் இருக்கே. என்ன கதை? கட்டிலுக்கு வா, சொல்றேன். தீபா, ஹே ஸ்வீட்டி, தீபா, kiss me. வேண்டாங்க. Please, kiss me. Please, தீபா, please. வேண்டாங்க. ஒரே ஒரு வேண்டாங்க, please. தீபா, இன்னைக்கு நீ எங்க ஓடினாலும் நான் உன்னை விட மாட்டேன். தீபா டார்லிங், வேண்டாம் லாரன்ஸ், எனக்கு பயமா இருக்கு. Please, என்னை தொடாதீங்க. Please. முதல் இரவு அன்னைக்கு எல்லா பெண்களும் இப்படித்தான் பயப்படுவாங்க, விலகி போவாங்க. அந்த நேரத்துல வெறுங்கையால விலாங்கு மீனை பிடிக்கிற மாதிரி எல்லா புது மாப்பிள்ளைகளுக்கும் படிக்கிறதுல இப்படி ஒரு போராட்டமே நடக்கும். அதுக்கு நான் மட்டும் விதியோட காய் என்ன? Come on, darling. வேண்டாம் லாரன்ஸ், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. வேண்டாம், வேண்டாம், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க லாரன்ஸ். வேண்டாம், வேண்டாம், no. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. வேண்டாம், ப்ளீஸ் லாரன்ஸ் என்னை விட்டுருங்க. No, no. Bastard! தீபா, உனக்கு என்னாச்சு? நீதானே எங்க அம்மாவை கொன்ன? தீபா, நீதானே எங்க அம்மாவை கொன்ன? தீபா. நீதானே எங்க அம்மாவை கொன்ன? தீபா. நீதானே எங்க அம்மாவை கொன்ன? நீதானே எங்க அம்மாவை கொன்ன? நீதானே எங்க அம்மாவை கொன்ன? நீதானே எங்க அம்மாவை கொன்ன? No. No. தீபா, தீபா, நீ யார நினைச்சாளன்னு எனக்கு தெரியும். உன்னை விவாகரத்து பண்றேன்னு கோர்ட்ல உன் கணவர் சொன்னப்போ என்னாலேயே தாங்க முடியல. உன்னால மட்டும் எப்படி தாங்கிக்க முடியும்? மிஸ்டர் ராஜேஷ், நான் மனப்புயல்ல சிக்கி தவிச்சிட்டு இருந்தப்போ ஒரு நல்ல மனைவியா அவரோட என்னால வாழ முடியல. இப்போ அந்த புயல் அடங்கிடுச்சு. என் மனசு தெளிஞ்ச நீரோட மாதிரி இருக்கு. என் புருஷனை சந்தோஷமா வச்சுக்கணும்னு இப்ப நான் ஆசைப்படுறேன். ஆனா விதியோட ஆசை வேறு விதமா போச்சு. தீபா, உனக்காக நான் கண்ணீர் சிந்தலாம். ஆனா நீ சிந்துற கண்ணீரை எப்படி துடைக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. என்னோட கடைசி ஆசை என்ன தெரியுமா? ஒருவேளை இந்த வழக்குல மரண தண்டனை கிடைச்சு நான் செத்தேன்னா அனாதை பணமா நான் அடக்கமாக விரும்பல. லாரன்ஸோட மனைவியாத்தான் சாக விரும்புற. நீ லாரன்ஸோட மனைவியா சாக விரும்புற. ஆனா லாரன்ஸோட மனைவியா உன்னை வாழ வைக்கிறதுக்காக இந்த வழக்குல நான் போராடிக்கிட்டு இருக்கேன். என் மேல நீங்க வச்சிருக்கிற அன்புக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். உன் கணவரோட அன்பை திரும்ப பெறதுக்காக நீ கர்த்தரை பிரார்த்தனை பண்ணு. உனக்காக உன் கணவர் காலில் விழுந்தாவது அவரோட முடிவை மாத்திக்க சொல்றேன்.